நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேச ராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. நட்பால அதிகம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தோட கிரகங்களோட சஞ்சாரத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு பல வகையிலையும் சாதகமாக தான் இருக்குது. செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரும். சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த 12 ராசிகள்லேயே சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான மற்றும் யோகமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கிரகங்கள் அனைத்துமே ஓரளவு அந்த அளவுக்கு கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்கு. உங்க ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்துல சுகாதிபதி சனியோடு இணைந்து செஞ்சிருக்கிறாரு. அதனால தொழில் வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையும். உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் அடையும். பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சு முடிப்பீங்க. ஓரளவு அடகு வைத்த நகைகள்லாம் மீட்டு வரலாம். உங்களுக்கு அந்த அளவு சந்தர்ப்பங்கள் அனைத்துமே சாதகமாக அமையும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் சிந்தித்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்திலலாம் உயர் பதவிகளும் மகிழ்ச்சி தரும் விதத்தில் ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய் சனி சேர்க்கை கும்பராசியில் இருக்குது. சுகஸ்தானாதிபதியான சனி சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட இருக்குது. பாகப்பிரிவினைகள்லாம் இந்த மாதத்தில் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுமூகமாக நடக்கும். தைரியக்காரகன் செவ்வாய் 4ல் இருக்கிறதால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலெல்லாம் புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. உணவு விஷயத்துலலாம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்களுக்கு கூட்டுத்தொழிலாம் ஒரு சிலருக்கு தனித்தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அலுவலக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களுமே சாதகமாக மாறப்போகுது. வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. உங்களை உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவையும் உதவியும் கொடுப்பாங்க. உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. கடந்த சில காலமாக இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் முழுவதுமாக விலகி நினைத்ததெல்லாமே உங்களுக்கு எளிதில் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அஷ்டம லாபாதிபதியா புதன் விளங்குறதால ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து உள்ளூர் திரும்ப முடியாமல் இருந்தவங்கெல்லாம் இந்த நாட்களில் திரும்புவாங்க. நீண்ட நாள் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். உத்தியோகத்திலலாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இனிமேல் நீங்கள் மாமன் மைத்துனரெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய சேமிப்பு உயர்றதுக்கு அனைத்து வழிகளுமே உண்டு. பணம், பொருள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு. சுக்கிரன் பெயர்ச்சியால் ஆடை ஆபரண சேர்க்கை, திடீர் பணவரவு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க போகுது. 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு செயல்படும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் திட்டமிட்டபடியே நடக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு.
ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது யோகமான நேரம். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் அப்படிங்கிறது குவியும். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகுறாரு. குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் குரு பகவானோட பார்வை உங்கள் ராசியில் பதியுது. அதனால் தொட்ட காரியங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்திலலாம் தலைமை பதவிகள், சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். 3, 11 ஆகிய இடங்களையும் குரு பகவான் பார்க்கறதால சகோதரர்களோட ஒற்றுமையும் நல்லாவே இருக்குது. வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள்லாம் வரும். நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலம் நல்ல தொழிலை சிறப்பாக நடத்தி வெற்றி நட போட போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேசராசிக்கு புதன் போகிறாரு. அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அதனால் கல்வி, கலை சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்தும் காரியங்கள்லாம் எளிதில் முடியாதது இருந்திருக்கும். அது இனிமேல் நீங்கள் முயற்சி செய்யாமலே உங்களுடைய கைக்கு வந்து கிடைக்க போகுது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது ஒரு சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கணிசமான தொகை அப்படிங்கிறது கைகளில் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவர்கள்லாம் எதிர்பார்த்த இலக்கை அடையிறதுக்கு கடுமையாக உழைக்கணும், கடுமையாக பாடுபடணும். நம்மளோட இலக்கு, லட்சியம் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தால் தான் மாணவர்கள் எல்லாரும் ஜெயிக்க முடியும். பெண்களுக்கெல்லாம் சேமிப்பு அப்படிங்கிறது உயரப்போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலையுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சித்திரை மாதம் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து பாதுகாத்துக்கணும். புதிய பதவி, உயர் பதவி, பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது தலைக்கணம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கெல்லாம் வரும். அந்த தலைக்கணத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டு அனைவரிடத்திலையும் அன்பையும் பாசத்தையும் நேர்மையையும் பழகுங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியாமல் போகலாம். அதனால் ஒரு சில மன வருத்தங்கள்லாம் வரும். இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக தான் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அளவு வெற்றியை கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அனைவருமே வியப்பாங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமையில் அம்பாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் இருக்கும். சஷ்டி என்று முருகப்பெருமான விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க. முருகனை நினைத்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை ஏழை பெண்களோட திருமணத்துக்கு செய்யுங்க. அதே மாதிரி கட்டி முடிக்க முடியாத இருக்கக்கூடிய கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதம் சிறப்பாகவே இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம்